ஸோ ஹலோ கைஸ், ஸோ இந்த நம்ம ஆஸ்ட்ரல் பெட் ஸ்டோர் வாங்கோட பார்ட் 28 தமிழ் எக்ஸ்பிரஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் பொறுத்த முன்னாடி எல்லாம் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ இந்த பீஸ்ட் வந்து வெளில வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாம் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஏர் ட்ராகன் சீக்கிரமாக ராக் ஃபால் யூஸ் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கைட் கார்டன் ஸ்கில் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒருத்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் அந்த ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அதை வந்து தோக்கவே அடிச்சிடுறாங்க. கேப்டன் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை நம்ம ஒரு ஸ்டெப் லேட்டாக வச்சிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறோம், கேப்டன் நீங்கள் 2 பேரும் என்ன பேசுகிறீங்க, எனக்கு வந்து சுத்தமாக புரிய மாட்டேங்குது, நம்ம தான் அந்த 9th லெவல் ஃபெரோஷியஸ் பீஸ்ட்டை கொண்டுட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது டக்குன்னு வந்து அது வெளில எந்திரிக்குது. டீம் லீடருன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களாம் அப்படியே ஒரு நிமிஷம் ஆச்சரியப்படுறாங்க. ஒருவேளை இது ஒரு இல்யூஷனாக இருக்குமோ, என்னோட சபார்டினேட்ஸை வந்து சீக்கிரமாக வந்து கொள்ள அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வெளில ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு அந்த லேம்ப் எடுத்து, அந்த சோல் லேம்ப் இருக்கும் இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி டக்குன்னு ஒரு பேரியரை வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் பேரியராக இருக்குது. அதில் வந்து அவங்களோட ஸ்டார் பவர் பண்ணும்போது இன்னுமே வந்து பயங்கர பெருசாக மாறுது. ஸோ அதனால அந்த டிராகன்ஸோட அட்டாக், அந்த இல்யூஷன்ஸ் ஒன்றுமே அது பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண மாட்டேங்குது. பட் ஸ்டில் அவங்களோட தலைலாம் பயங்கரமாக வந்து வலிக்க ஆரம்பிச்சிருது. என்ன நடக்குது, இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இது எப்படி மாறுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ரொடெக்ஷனுக்குள்ளேயே இருங்க, ஸோ சோல் லேம்ப் விட்டு வெளில போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து செத்துருவீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறோம். ஸோ சீக்கிரமாக எல்லாரும் உங்களோட ஸ்டார் பவரை வந்து ஒரே இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறோம். எல்லாருமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த பேரியர் தாங்காமல் அது உடஞ்சி ஒரு தான் வந்து நம்ம ஹீரோவை குத்த வருது. டக்குன்னு கேப்டன் நடுவில் வந்து வாங்கிக்கிறாரு. ஸோ பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனோட நெஞ்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அது குத்திடுது. ஸோ ஷீல்டில் வந்து உடஞ்சி போயிடுச்சு, சீக்கிரமாக மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கே வந்து ஃபேங் டீமுன்ற ஒரு டீமோட வைஸ் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பான். ஸோ அந்த டீமே வந்து இருக்கு. ஸோ இது டீம் ஃபேங் தானே, ஸோ இவங்க எப்படி இந்த அளவுக்கு வந்தாங்க, ஸோ பிளாட் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து எதுவுமே தெரியாதுப்பா, நான் வந்து என்ன நினச்சேன்னா அந்த ட்ரெஷர் மேப்பை உன் கையில் கரெக்டாக கொடுக்கணுன்னு தான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தான் நம்ம கேப்டனுக்கு புரியுது அந்த டிராயிங் வந்து ஃபுல்லாக இவங்களோட பிளான் தான். ஸோ நீ ரொம்பவுமே லேட்டாக கணிச்சிட்டடா இடியேட் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ இது எல்லாமே வந்துட்டு எங்களோட பிளான் தான், எப்படி நீ அந்த அளவுக்கு ப்ரீசியஸான ஒரு திங்ஸ் எல்லாம் காசு கொடுத்துவாங்க, ஸோ உனக்கு அந்த அளவுக்கு கூட அறிவு இல்லையா அப்படின்னு மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ வந்து அந்த ட்ராப் பண்ணுற மாதிரி ஒரு ரிங்கு வச்சுருப்பான் இல்லையா, அதை ஒரு ஸ்டோருக்குள்ளே வந்து வாங்கியிருப்பானே. ஸோ அதையும் கையில் எடுத்துகிட்டு அந்த லிட்டில் ஸ்கெலட்டனை வெளில எடுத்துகிட்டு வர சொல்கிறான். என்னப்பா தம்பி, என் கூட ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறியா, ஸோ பிளட் ஃப்ளட் ட்ராகன் எடுத்துகிட்டு வந்தோன்னா என்ன ஆகும்னு தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருப்பான். டக்குன்னு இன்டர்மீடியட் ஹண்டிங் ரிங் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தூக்கி அந்த ட்ராகன் கிட்டே வீசிடுறான். அந்த ட்ராகனை ஃபுல்லாக அது சீல் பண்ணிடுது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து நம்ம ஹீரோக்கு உள்ளே வந்துடும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ஹீரோட பெட்டாக மாறிடுமா, என்ன விஷயம்னு எனக்கு ஒழுங்காக தெரில. ஸோ இது என்னது, எப்படி வந்து இந்த ட்ராகன் வந்து டை ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஒரு பக்கம் ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ஃபுல்லாக வந்து ஃபெயிண்ட் ஆயிடுச்சு. ஸோ பாஸ், எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நம்ம எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்களாம் வந்து என்ன பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ ஏன்னா நம்ம ஹீரோட ஃபுல் டீமே வந்து இதுவாயிருச்சு. ஸோ டக்குன்னு அடுத்த செகண்ட் வந்து அந்த பிளட் ஃப்ளட் ட்ராகன் இருக்குல்லையா, அது வந்து டிஸப்பியர் ஆகுது, அதாவது காணாமல் போயிடுது. ஸோ இன்னுமே நீங்கள் சர்ப்ரைஸ்டாக இருக்கீங்களா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹேரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிக்கிறான். ஸோ ஏன்னா அவன் ஒரு டைட்டில் லெவல் மாஸ்டர் இல்லையா, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவன் அப்படியே ஹேரில் எந்திரிச்சு நின்றுருக்கான். ஸோ அப்படியே பறக்க ஆரம்பிக்கிறான். ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒரு நிமிஷம் வந்து ஷாக் ஆகிடானுங்க, இவன் வந்து ஸ்கையில் பறக்கிறான். ஸோ அப்போ அந்த வெய்கன் டீமில் உண்மையாகவே 9th லெவல் கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்களா, ஸோ எப்படி இந்த யங் ஏஜில் ஒரு டைட்டில் லெவலை வந்து இவன் அட்டைன் பண்ணான். ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறது படி இப்படிலாம் இருக்கவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, டேய் நீங்கள் அப்படியே வந்து தப்பாக கணிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவனுங்க டீமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பேசிகிட்டு இருக்கானுங்க. ஏன்னா பயம் வந்துருச்சு சாவ போகிறவனு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைட்டில் லெவலாக இருந்தான்னு ஒன்றும் இல்லை, அவன் ஒரு ஸ்மால் ஸ்கல்லை தான் கூப்பிட்டு வந்திருக்கான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் தலை சல்லுன்னு கீழே விழுது. ஸோ அந்த ஸ்லாஷ் வந்து அந்தளவுக்கு இருக்கும். ஸோ அவனோட பாதி தலை அப்படியே தனியாக வெட்டி விழுந்துருது. அந்த பேனலே அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ கேப்டன் கொஞ்சம் வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக வந்து நான் காப்பாற்றிடுவோம் அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம கேப்டன் கிட்டே எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மற்றவங்களாம் என்னாச்சு என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது மோலாவும் சென்லாங்கும் நம்ம கூட வந்து வரல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. பிரதர் ஷூ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்கார். நம்ம ஹீரோ வந்து கரெக்டாக இறங்குறான். ஸோ ப்ளீஸ், நான் வந்து நிறைய விஷயங்களை வந்து உங்ககிட்ட கேட்டிருக்கேன், பட் ஆனால் ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் கேட்குறேன். அந்த ஜிங்கியோன் ஸ்பிரிச்சுவல் ட்ரீ இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்துகிட்டு போய் என் ஃபேமிலிக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணு, என்னோடய பொண்ணுக்காக. ஸோ அவள் வந்து ஒரு டிசீஸ் எதிர்த்து சண்டை போட்டுட்ருக்கா, அவளோட இம்யூன் சிஸ்டம் வந்து சரியில்லை. ஸோ அந்த இல்னஸை வந்து க்யூர் பண்ணணும்னா அது மட்டும்தான் இருக்கணும். ஸோ சப்போஸ் நான் எனக்கு வந்து ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என் பொண்ணு வந்து பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா
அப்படியே விழுந்துடுறாரு. பட் இறந்த மாதிரி எதுவும் காட்டல. எல்லாருமே டீம் லீடர்ன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஓகே நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளே இறங்குறான். ஸோ பார்த்தா உள்ளே வந்து அந்த கேவுக்குலாம் அவனுக்கு டீம் மொத்தம் வந்து மைண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி சீக்கிரமாக சாப்பிட்ருவீங்களா டீம் லீடர், இந்த பீக் ரொம்பவே இந்த ட்ரீ வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து பேசிகிட்டு இருக்கான். இடியட் சீக்கிரமாக வெட்டி தொல்லடா, அந்த ஃப்ரூட்டு ஒன்று பிக் பண்ணாலும் ட்ரீ ஃபுல்லாக டெஸ்ட் தெரியுமா தெரியாதா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவர் வந்து திட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அவர் தான் வந்து கேப்டன் ஃபேங் ஸ்குவாடோட கேப்டன் 8th லெவல் அப்பர் கம்பேட் பவர். ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை டீம் லீடர், நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அதை வெட்ட போகிறான். ஸோ அடுத்த செகண்டாக அவன் கழுத்துக்குள்ளே ஒரு அம்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ யார் அவன் பின்னாடி இருந்தால் அடிக்கிறது, பெய்கன் டீம்லேருந்து எவனா வந்துட்டிங்களா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவனு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸோ இம்பாசிபிள், ஏன்னா அந்த ஃப்ளேம் ஸ்கேல் ஃப்ளட் ட்ராகன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து தோக்கடிச்சுட்டு உள்ளே வரதுக்கே முடியாது. அப்படி சப்போஸ் வந்தாலுமே நம்ம வைஸ் கேப்டன் வந்து அவனை சாவடிச்சிடுவான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சிருக்கானு. இன்னுமே வந்து வெளில என்னாச்சு, வைஸ் கேப்டன் என்ன பண்ணார், வைஸ் கேப்டன் என்ன பண்ணாங்க, ஸோ அந்த பிளட் ஃப்ளட் ட்ராகன் என்ன பண்ணாங்க, ஒன்றுமே தெரியாமல் இவனுங்களாம் இருக்கானுங்க. ஸோ கண்டிப்பாக பெய்கன் டீமில் காட்ஸ்லாம் வந்து இல்லை. ஸோ அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே அவனுக்கு டீமுக்குள்ளே ஒருத்தன் கழுத்துக்குள்ளேயும் டக்குன்னு ஒரு மான பவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குத்துதுன்னு மீன் பண்ணுறது கொல்றது தான். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆரோஸ்லாம் வந்து பயங்கரமாக கொண்டுட்டுருக்கு. ஸோ ஒரு சில பேர்னால வந்து அதை சர்வேவே பண்ண முடியல, ஏன்னா அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே வந்து தெரியல. ஸோ டக்குன்னு அவன் வந்து கேப்டன் வந்து நான் என்னோடய பீஸ்ட்டை வெளில எடுத்துகிட்டு வர மாட்டான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து வெளில எடுத்துகிட்டு வரான். அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 பீஸ்ட்டோட தலையும் அந்த ஓப்பனிங்லேயே வந்து செத்து போயிடுது, அதாவது கட்டாயி கீழே விழுந்துடுது. அதே மாதிரி அந்த வைஸ் கேப்டன் செத்து போயிட்டான். ஸோ கேப்டனோட உடம்புலேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பயம் இறங்க ஆரம்பிக்குது. ஸோ யார் வந்து என்னோட 2 9th லெவல் காம்பேட் பெட்டை வந்து கொண்டது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அந்த செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிடுது. என்னை வந்து மன்னிச்சிருங்க, நீங்கள் எல்லா ட்ரெஷருமே எடுத்துகிட்டு போயிருங்க, என்னை வந்து உயிரோட விட்டுருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு வந்து நல்லாவே தெரியுது நீங்கள் வந்து கொல்றதுக்காக மட்டும் வரல, சப்போஸ் நீங்கள் என்னை கொல்ல போனால் கூட உங்களோட பேரை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து கேட்டுட்ருக்கான். ஸோ நான் யாரையாச்சும் கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா என்னோடய பேர் அவங்ககிட்ட வந்து சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் யாருன்னா நான் எப்படி அவங்கள கொண்டன்றது புரியவே கூடாது. ஸோ அதனால உனக்குமே நான் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ ஏன்னா உன்னோட பயத்திலே நீ வந்து செத்து போகணும், ஸோ உன்னோட அந்த டவுட்ஸ் அந்த பயம், ஸோ உன்னால் ரெசிஸ்ட் பண்ண முடியல அப்படின்ற அந்த எண்ணத்தினாலே நீ வந்து செத்து போகணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே பியூராக அந்த லைக் எப்படி சொல்கிறது ஆன்டகனிஸ்ட் ப்ரொட்டகனிஸ்ட் மாதிரியே வந்து பையனா வந்து பேச ஆரம்பிக்கிறான். 2 பேருமே அவன் தான்ற மாதிரி. ஸோ உங்களோட பேரை மட்டும் சீக்கிரமாக சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறான். அவன் வந்து கேட்டுட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஒரு அந்த ஸ்டார் பவர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்டார் பவரில் அந்த நீடில் வந்து பார்த்திங்கன்னா அவனோட தலைக்குள்ளே இறங்குது. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எபிசோடு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சால் இன்றைக்கே இன்னொரு வீடியோ வந்து அப்லோட் பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.